ஆனால் ஒரு 5 வருடமாக தான் இருந்தார். ஸோ அதனால் இந்த கதையை அதை வச்சு மேட்ச் பண்ண முடியாது. மயிலை சிவகுமார் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் வந்து அவர் லைம்லைட்டில் தான் இருந்திருக்கார். அதுதான் உண்மை. 15 வருடங்களாக அவர் வந்து மறைந்து இந்த சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காரே ஒழிய, மாஸ்டர் படத்தில் விஜயனுடைய நடிப்பே தூக்கி சாப்பிட்டார் விஜய் சேதுபதி. ரெண்டாவது விஜய் சேதுபதினால எல்லா ரோலையும் பண்ணிட முடியும். ஸோ அதனால் இந்த ரோலுக்கு வந்து அவர் செட் ஆவார் அப்படின்னு நினைக்கிறார். இவங்கள மாதிரி நடிக்க போகிறாரு இப்போ மயிலை சிவகுமார் மாதிரி, அதே மாதிரி ஆட்டோ சங்கர் மாதிரி, அயோத்திக்கு வீரமணி மாதிரி நடிக்க போகிறாருன்னா, ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். அரசன் படத்தில் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து இணைய போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்து வெளியே வந்திருக்கு. ஆனால் அவர் என்ன ரோல் பண்ண போகிறாரு அப்படின்னு தெரியல. இப்போ வரையும் அரசனில் வந்து சிம்பு சார் மட்டும்தான் இருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும்தான் இருந்துச்சு. யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க, எந்தெந்த கேரக்டரில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துச்சு. இப்போது விஜய் சேதுபதி சார் உள்ளே வர மாதிரி என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஆனால் என்ன கேரக்டர் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது இல்லை. ஸோ அது சம்மந்தமான சில பல கேள்விகள்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். திரு சத்யம் சார் நம்ம கூட சினிமா விமர்சகர் அவர் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், அரசன் படத்தில் விஜய் சேதுபதி சார் இறங்குறாரு. இப்படி என்ன விஜய் சேதுபதி இப்போ கிட்டத்தட்ட கம்பெனி ஆக்டர் மாதிரி ஆகிட்டாப்புல. யாருக்கு? வெற்றிமாறன் அவர்களுக்கு. வெற்றிமாறன் அவர்கள்ட்ட ஏற்கனவே கம்பெனி ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கிஷோர் அவர்கள், அதே மாதிரி டேனியல் பாலாஜி அவர்கள், இப்போ இவங்களுடைய அந்த இதில் வந்து கிட்டத்தட்ட இவரும் இணைஞ்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரெண்டாவது விஜய் சேதுபதினால எல்லா ரோலையும் பண்ணிட முடியும். ஸோ அதனால் இந்த ரோலுக்கு வந்து அவர் செட் ஆவார் அப்படின்னு நினைக்கிறார். ஏன்னா நமக்கு தெரியும், இன்றைக்கி மயிலை சிவகுமார் அவருடைய கதை தான் வந்து அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது இல்லை அப்படின்னு ஒரு தரப்பு கிளைம் பண்ணுது. ஏன்னா இன்றைக்கி மயிலை சிவகுமாருடைய கதையை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அது வட சென்னையில் ஒரு பாட்டாக கொண்டு வரணும் அப்படின்னா சரி கொண்டு வரலாம். ஆனால் இது வந்து விண்டேஜ் பாட்டை பண்ணுறாங்க. நீங்கள் விண்டேஜில் மயிலை சிவகுமார் அவர்கள் இருந்தாரா அப்படின்னா இல்லை. ஸோ விண்டேஜில் நடக்கிற கதை தான் அரசன். அப்போது அதில் வந்து மயிலை சிவகுமாரை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விண்டேஜில் நடந்த பிரச்சனைகள், ஒரு சில பிரச்சனைகளுக்காக இப்போ கரண்ட்டில் வந்து அவர் வந்து கோர்ட்டு வாசல் படி ஏறி இறங்குற மாதிரி, ஏறக்குறைய அந்த கோர்ட்டு வாசல் படி ஏறி இறங்குற மாதிரி இப்போ இருக்கிற அந்த கதை, அந்த பர்டிகுலரான கதையில் சிம்பு வராரு இல்லைங்களா, அதுதான் படத்தில் நிறைய இருக்கும். அந்த விண்டேஜில் வர்ற போர்ஷன் வந்து ரொம்ப சம்பவங்கள், 2-3 சம்பவங்களில் யார் அவன் இருந்தான் தெரியுமா அப்படின்ற மாதிரியான அந்த போயிட்டு அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கும் பொழுது, அந்த சின்ன ஒரு விஷயத்தில் சிம்பு பண்ணக்கூடிய கொலைகள், சிம்பு பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் காமிச்சிட்டு அந்த கொலைகளுக்கான கோர்ட்டுகளை வாய்தா வாங்குறதா இருக்கட்டும், கோர்ட்டில் வந்து பெயில் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை உள்ளே இருக்கிறதா இருக்கட்டும், இது மாதிரிலாம் காட்ட போகிறாங்க. பட் ஆனால் மயிலை சிவகுமார்ன்றவருக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் தான் அவருக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருந்தது. அது வரைக்கும் அவர் குரூப்பில் தான் இருந்தார். குரூப்பில் ஒன் ஆஃப் த ஒரு இதாக தான் இருந்தார். என்ன சொல்கிறது, ஒரு அஃபண்டராக தான் இருந்தார். அவருடைய கொலைகள், ரவுடிசம் பண்ணதாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், ஒரு குரூப்பில் இருந்தவர். ஆனால் ஒரு 5 வருடமாக தான் இருந்தார். ஸோ அதனால் இந்த கதையை அதை வச்சு மேட்ச் பண்ண முடியாது. ஒரு பெரிய 20 வருஷம் ஹிஸ்ட்ரிலாம் மயிலை சிவகுமார்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, மயிலை சிவகுமார் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் வந்து அவர் லைம்லைட்டில் தான் இருந்திருக்கார். அதுதான் உண்மை. 15 வருடங்களாக அவர் வந்து மறைந்து இந்த சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காரே ஒழிய, அவர் 15 வருஷமாக இருந்திருக்காரு. குறிப்பாக கடைசி 5 வருஷம் அவருடைய இறப்பை ஒட்டி, குறிப்பாக ஒரு 5 வருஷம் வந்து போலீஸ் வந்து அவரை தேடி அப்போ தான் அவர் லைம்லைட்டுக்குள்ளே வந்தார். ஆனால் அவர் ஷேடியாக, ஒரு ஷேடோவில் அவர் பெருசாக இருந்தார்ன்றதான் உண்மை. ஸோ மயிலை சிவகுமாருடைய கதைன்றாங்க, இல்லைன்றதும் சொல்கிறாங்க. என்னதான் ஒரு மயிலை சிவகுமார் வந்து இன்றைக்கி சென்னையில் ஒரு மிகப்பெரிய டானாக ஒரு காலத்தில் அறியப்பட்டாலும், சாகிற வரைக்கும் இருந்தாலும், அவருக்கு மேலே 2 பேர் அப்படின்னா அயோத்திக்கு வீரமணி, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆட்டோ சங்கர் அயோத்திக்கு வீரமணிக்கும் மேலே. ஸோ இந்த 2 பேரோட ரோலில் யாரோ ஒன்று வந்து பிக்கப் பண்ணிக்கிறாரு. அது வந்து விஜய் சேதுபதி பிக்கப் பண்ணிக்கிறாரு அப்படின்றாங்க. வில்லன் ரோல் அந்த மாதிரி. ஆமாம். இப்போது இதில் என்னென்னா, இந்த கதையை வந்து இவங்கள மாதிரி நடிக்க போகிறாரு. இப்போ மயிலை சிவகுமார் மாதிரி, அதே மாதிரி ஆட்டோ சங்கர் மாதிரி, அயோத்திக்கு வீரமணி மாதிரி நடிக்க போகிறாருன்னா, அவங்களோட சுயசரிதை இல்லை படம். அந்த மாதிரி ஒரு டான், அந்த மாதிரி சென்னையை கலக்கின ஒரு டான், அவ்வளோதான். இப்போது நீங்கள் பசுபதி பாண்டியன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். தெற்கு தமிழ் மாவட்டங்களில் எல்லாருக்குமே தெரிஞ்ச அவர் எஸ்சி எஸ்டியினுடைய அந்த பிரிவினருக்காக பாடுபட்டவர்.
அவர் ரொம்ப தேவேந்திர குல வெள்ளாளர் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதிய பிரிவுலேருந்து வர்றார். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய படம் அவரை தழுவிய ஒரு படம் கிட்டத்தட்ட அவரே வர வச்சாங்க படத்தில், பைசன் படத்தில். அவர் தான் வந்ததே வந்து பசுபதி பாண்டியன் தான், அமீரனுடைய கேரக்டர் பசுபதி பாண்டியன் தான் அப்படின்றது சொன்னாங்க. அதே மாதிரி நீங்கள் பண்ணையார் ரோலில் நீங்கள் இவர் வர்றார், லால் வர்றார். அவர் பார்த்திங்கன்னா நாடார் இனத்துக்கு அந்த மக்களுக்காக பேசினார், பாடுபட்டவர். அவரும் இதே மாதிரி சென்னையில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அவரை சுட்டு கொண்டாங்க. ஜெயலலிதா அம்மா அவருடைய ஆட்சியில் ஃபாத்திமா பிபின்னு சொல்லி ஒரு கவர்னர் இருந்தாங்க. அந்த கவர்னருடைய அவங்க குடும்பத்தில் அவர் குடும்ப நண்பர் ஒருத்தர்கிட்ட இவர் வம்பு பண்ணார் அப்படின்னு சொல்லி பண்ணையாரை இங்கே தான் கொண்டாங்க. அவர் நாடார் சமத்துக்காக போராடினவர். லால் வந்து கிட்டத்தட்ட அந்த கேரக்டராகவே வந்தார், ரைட்டுங்களா? அப்போது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த அரசன் படத்தில் அயோத்திக்கு இப்போ வீரமணியாவோ மயிலை சிவகுமாராவோ அப்படி இல்லைனா ஒரு ஆட்டோ சங்கராவோ அவங்களோட கதையை ஒரிஜினலாக அவங்களுடைய ரோலை ரிப்ரைஸ் பண்ணி வராங்கன்னா இல்லை, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா வராங்க. ஸோ அதனால் இவர் ஆன்போர்டு ஆகிறாருன்னு அறிவிப்பு வந்த உடனே அயோத்திக்கு இப்போ வீரமணியாக அடிக்க போகிறாரு, ஆட்டோ சங்கரா அடிக்க போகிறாரு, ஆச்சா புச்சா அப்படின்ட்டாங்க. பட் ஆனால் ஏதோ வகையில் அவங்க இருந்த லெகசி, அவங்களுடைய டச்சு இருக்கும். யார்? விஜய் சேதுபதி அவருடைய கேரக்டரில். அதே மாதிரி மயிலை சிவகுமார் அவருடைய டச் இருக்கும் அப்படின்றது ஒரு டச்சு தான். மற்றபடி ஏன்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ராங்காக இவங்க வைக்கிற வாதம் என்னென்னா மயிலை சிவகுமார் 2-3 இடத்துல பேட்டி காண்டிருக்காரு. யார்? வெற்றிமாறன் அவர்கள். அப்போ பேட்டி காண்டிருக்காரு. அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக மயிலை சிவகுமாருடைய கதையாக தான் இது இருக்கும். மயிலை சிவகுமாரோட கதையை எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டார். இவர் நடந்த விஷயங்கள் எல்லாமே அவர் கூட பயணித்து ரொம்ப தத்துருவமாக இருக்கிற உள்ளார்ந்த விஷயங்கள், நிறைய விஷயங்களை திரைமறைவில் இருக்க வேண்டிய நிறைய விஷயங்கள்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்காரு. அதில் ஏதோ ஒரு சம்பவத்தை வச்சு தான் அந்த படமே. அந்த டீசரில் வர்ற அந்த ரத்தக்கரையோடு வெளியில் வர சம்பவம், அதுக்கப்புறம் இவரோட அவரோட ஏரியாவுக்குள்ளேயே போய் சம்பவம் பண்ணிட்டு வர சிம்பு கிட்டத்தட்ட அவங்களோட ஏரியாவுக்குள்ளேயே. அப்போ அவங்களோட ஆளுகளே வந்து அடிக்க வரும்பொழுது கூட அந்த கத்தி எடுத்துகிட்டு வெளில வர மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம், மயிலை சிவகுமார் செய்த ஒரு சம்பவத்தை பற்றியான ஒரு கதை தான். அதுக்கப்புறம் ரொமான்ஸு அது இதுன்னு இவங்களாம் எடுத்து போட்டுக்கிட்டு பண்ண விஷயங்கள் தான் அப்படின்றது தான் சொல்ல வராங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் விஜய் சேதுபதின்றது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான், படத்துக்கு ஒரு இன்னொரு ஸ்ட்ராங்கான ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுக்கும். என்ன மாஸ்டர் படத்தில் விஜயனுடைய நடிப்பே தூக்கி சாப்பிட்டார் விஜய் சேதுபதி, அது அப்போவே எல்லோரும் சொன்னாங்க. அதேமாதிரி சிம்புவோடைய நடிப்பை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு கதை இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நல்லதான். என்ன தான் சூரி கூட விஜய் சேதுபதி நடிக்கும்போது விஜய் சேதுபதிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். அதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரிஜினல் கேரக்டர், வாழ்ந்த ஒரு நடிகருடைய வாழ்ந்த ஒரு மனிதனுடைய ஒரு மிகப்பெரிய கம்யூனிசம் பேசிய ஒரு நடிகருடைய ஒரு 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 மனிதருடைய ஒரு 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 என்ன சொல்கிறது, அவருடைய ரோலே ரிப்ரைஸ் பண்ணார். அவருடைய கிட்டத்தட்ட பயோகிராஃபியே பண்ணார் விஜய் சேதுபதி அவர்கள். அப்போ சூரியனுடைய நடிப்பை தூக்கி சாப்பிட்டாரா விஜய் சேதுபதி ரோலே அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக விஜய் சேதுபதி பெருசாக வந்தார். அதோட செகண்ட் பார்ட்டு பெருசாக எடுக்கலை, இருந்தாலும் விஜய் சேதுபதியுடைய நடிப்பு அப்பவும் பேசப்பட்டது. இந்த படத்துலையும் அதே மாதிரி விஜய் சேதுபதி எந்த வகையிலும் சிம்புவை ஓவர்டேக் பண்ணாத மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைனாலும் சிம்புவோடைய ஒரு தனித்தன்மைன்றது இருக்குது. சிம்புன்றது ஒரு ஒரு சூப்பர் ஸ்டாராகவே பிறந்து சூப்பர் ஸ்டாரே வாழ்ந்தவர். அவருடைய ஸ்டைல்லாம் அப்படியே கேப்சர் பண்ணி அதை இவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு நின்றவர். ஸோ அதனால் வந்து இவர் மாசாக பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு சைடில் இருக்குது. அப்போ விஜய் சேதுபதி என்ன பண்ண போகிறார், இப்போ சிம்பு என்ன பண்ணான்றத விட விஜய் சேதுபதி என்ன பண்ண போகிறான்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக மாறிடுச்சு. ஆல்ரெடி தனுஷ் சாரும் சிம்பு சாரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னதே ஒரு ஹைப்பாக எப்போ படம் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ விஜய் சேதுபதி சார் உள்ளே வராங்க அப்படின்னு கேட்கும்போது இன்னுமே ரொம்ப ஹைப்பாகுது, எப்போ படம் வரும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு சைடு வந்து படம் சீக்கிரம் எடுத்து முடிங்க அப்படின்னு ஒரு இது இருந்தாலும் அப்படிலாம் ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக எடுத்து ஒரு நல்ல படமாகவே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. என்ன எதுன்னு தெரியல. இதே மாதிரி நிறைய தகவல் வந்துச்சுன்னா இடையில நீங்களும் வந்து நிறைய தகவல்லாம் வந்து கொடுக்கலாம். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.